Hi everyone, good afternoon. I welcome you all. This is Mind Campus Parani. Let the Almighty make this day a great successful one to you all. Okay, let's go into the video. In this video we are going to see the rotating effect of force and the rest of the things. In the first video, in the part 1 video, we have discussed what is inertia, what is different types, and what is linear momentum, what is Newton's first law, what are the different types of forces we have seen. So we have seen the resultant force is nothing but the combined addition of all the forces, okay, together with the magnitude and direction. So that is the resultant force. So last video la nama vandu laws of motion oda introduction paathom. Part 1 video la laws of motion oda introduction video paathom. What is a force na enna, inertia na enna, inertia oda type, inertia oda rest, inertia of rest, inertia of motion, inertia of direction, idella paathom. Adukapra inertia oda example, apra Newton's first law, linear momentum ங்கிறது மாஸ்ங்கிறது எடை, அதோட வெலாசிட்டி திசைவேகம், இது ரெண்டத்தையும் பெருக்கக்கூடிய பெருக்கற் பலன் தான் வந்து என்னென்னா மொமெண்டம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் பார்த்தோம். ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது ஒரு கூட்டல் பலன், இருக்கக்கூடிய எல்லா விசைகளையும் ஆட் பண்ண கூட்டினா அதோட அளவை கூட்டி ஒரே ஒரு விசையாக ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ்ன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ we will continue with the resultant force. Resultant forces வந்து if parallel forces are acting in the same direction, parallel forces we know that the parallel forces will act in the same direction and the net effect will be the addition of the two forces. For unparallel forces, the forces will be acting in the opposite direction and it will be the subtraction. So the greater part will have a stronger impact and the object moves in that direction. In the direction and if both are equal means and opposite in direction means the net effect will be zero. So this will be the resultant force. ரெண்டு parallel forcesனாவே நமக்கு தெரியும் ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிறதுன்னு. அப்போ அதோட கூட்டல் பலன் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கூட்டினதுக்கான நெட் எஃபெக்ட் ஒரு ஃபோர்ஸ் வந்து 50 நியூட்டன், ஒரு ஃபோர்ஸ் வந்து 30 நியூட்டன்னா ரெண்டையும் ஆட் பண்ணால் 80 நியூட்டன். அதுதான் வந்து உங்களுடைய இதாக இருக்கும். இப்போ அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இது ரெண்டு ஃபோர்ஸும் இருக்குது அப்படின்னா ஒன்று 50 ஒன்று 30ன்னா 50 - 30 20 நியூட்டன் தான் நெட் எஃபெக்ட். அந்த 20 நியூட்டன் ஃபோர்ஸுக்குள்ள விசைக்கு தகுந்த மாதிரி அந்த பொருள் வந்து 50 நியூட்டன் எது அதுதான் ஜாஸ்தி, அப்போ அது தள்ளக்கூடிய திசையில் நகரும். இதுதான் வந்து அன்பேரல் ஃபோர்ஸஸோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எஃபெக்ட். இப்போ ரெண்டுமே 30 நியூட்டனாக இருந்ததுன்னா ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்து தள்ளிச்சுன்னா அப்போது நெட் எஃபெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் எதுவுமே மூவ் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேருமே பலம் கொண்ட ரெண்டு பேர் அவங்க அங்கிட்டு இங்கிட்டுமா சேர்ந்து ஒரு பொருளை அங்கிட்டு இங்கிட்டுமா தள்ளுறாங்க அப்படின்னா பொருள் நகராது. ஸோ அதுதான் நெட் எஃபெக்ட். ஸோ இதெல்லாம் அதர் எக்ஸாம்பிள்ஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து டக் ஆஃப் வார், அதை கயிறு இழுத்தல் போட்டியில் இருக்கிறது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி அன்பேலன்ஸ் ஃபோர்ஸஸ், ஆக்ஷன் ஆஃப் அ லீவரில் நம்ம கொடுக்குறது ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், இன்னொரு இடத்துல இன்னொரு ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து அன்பேலன்ஸ்டு. அடுத்து பாருங்கள் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். ஒருத்தர் முன்னாடி இழுத்துக்கிட்டு போகிறாரு, ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளி விடுறாரு. அப்போ ரெண்டும் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குது. அதனால தான் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். So next we will see that next topic will be the rotating effect of force. Rotating force is also have the effect of rotating an object. Object-ஐ ஒரு ரொட்டேட் பண்ணுறதுக்கான ரொட்டேட்னா வேற ஒன்றில் திருப்புறது. இப்போ நம்ம கதவை வந்து திறக்கிறது வந்து எங்கே பிடிச்சி திறக்கிறோம்? கதவோட விளிம்பில் தான் திறக்கிறோம். ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஃபோர்ஸோட எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் when the point of application of the force is far away from the axis of rotation. அதாவது ஒரு axis of rotationங்கிறது நம்ம வந்து டோரில் வந்து ஹிஞ்சஸ் போட்டிருக்கோம், அங்கே தான் லாக் ஆகிருக்கு, கதவு அங்கே தான் பிடிமானத்தில் பிடிச்சிருக்குது. ஸோ அங்கே வந்து தான் அதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அந்த இடத்துலேருந்து அதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு பார்த்திங்கன்னா ஹேண்டில் இருக்க இடம், அந்த ஹேண்டில் இருக்கிற இடத்துல கொடுத்தோம்னா நம்ம ஈஸியாக தள்ளலாம். அதை விட்டுட்டு நம்ம ஹேண்டில் அந்த டோரு ஹிஞ்ச் மாட்டிருக்கு இல்லையா, அங்கனைக்குள்ள தள்ளணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இதே கான்செப்ட் தான் நம்ம இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணுறது இல்லைனா. ஸ்பேனரில் ஒரு லீவர் வச்சுருப்பாங்க, ஒரு ஆம் மாதிரி ஒரு ராட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ராடோட எண்டில் அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்ம திறக்க முடியும். அதே இது நம்ம கொஞ்சம் அதோட பொசிஷனை நவத்தி அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கு பக்கத்தில் கொண்டு போனோம்னா நம்ம வி ஹாவ் டு அப்ளை மோர் ஃபோர்ஸ் டு டர்ன் த ஆப்ஜெக்ட்.
ஓகே, அப்போ அதுதான் இந்த பிக்சர்லேருந்து நமக்கு தெரியுது. அப்போது பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஷுட் பி ஃபார் அவே ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். அதை தான் இதில் நம்ம ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கிறோம். Hope this topic is clear to you. Okay, we will move on to the next topic. The next topic is moment of the force. The rotating or turning effect of the force about the fixed point is called the moment of the force about that point. அதாவது ஒரு ஃபோர்ஸு அதோட டேர்னிங் எஃபெக்ட் என்ன, அது எவ்வளோ தூரத்துக்கு டேர்ன் பண்ணுது, இப்போ ரொட்டேட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்டை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறது தான் வந்து மொமெண்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் அபவுட் தட் பாயிண்ட் ஆர் டார்க். இன்னொரு நேம் இதுக்கு வந்து டார்க். It is measured by the product of the force and the perpendicular distance between the fixed point and the fixed axis and the line of action of the force. So what they are trying to tell us, the torque is nothing but the product. It is a product means the பெருக்கல் பலன். எது ஃபோர்ஸ் விசையும் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் செங்குத்து உயரம் எதுக்கடையில் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் எந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனில் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது, அதுக்கான செங்குத்து உயரம். இதுதான் வந்து டிங்கிற டிஸ்டன்ஸு. ஸோ இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் இருக்கிறனால இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இட் இஸ் ஆக்டிங் அலாங் த டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் கண்டெய்னிங் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் எந்த விசையில் தோன்றமோ அதுக்கு பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் டு மூவ். ஸோ இட்ஸ் யூனிட் இஸ் நியூட்டன் மீட்டர். And next term is couple. Two equal and unlike parallel forces are applied simultaneously at two distinct points constitute a couple. ஸோ என்ன சொல்கிறாங்க, ரெண்டு ஈக்குவலான அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று இந்த டைரக்ஷனில் ஒன்று இந்த டைரக்ஷனில், அந்த மாதிரி இது ஒன்றுனா அதுதான் வந்து ஒரு கப்பல்னு சொல்கிறாங்க. இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸஸ் டஸ் நாட் கோயின்சைட். ரெண்டத்தோட லைன் ஆஃப் ஆக்ஷனும் கோயின்சைட் ஆகாமல் இருக்கும். இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன் சின்ஸ் த ரிசல்டன்ட் இஸ் ஜீரோ. ஏன்னா இது வந்து நெட் எஃபெக்ட் வந்து ரெண்டுமே அன்லைக் பேரல் ஃபோர்ஸஸ், அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் கூடிய forces. அப்போ net effect will be zero. So there will not be any movement, translation movement, but a couple results in causes the rotation of the body. ஆனால் என்ன ஆகுனா இது வந்து அந்த இடத்துலேயே அப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா ரெண்டு சைடும் அதாவது ஒரு 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 ரொட்டேட்ரி பால்னு வச்சுக்கோங்களேன். பாலோட அந்த எண்டில் அந்த ஒரு ஆள் இருக்கார், அந்த எண்டில் இன்னொருத்தர் இருக்கார். அவங்க புஷ் பண்ணி அந்த பக்கம் தர்றாங்க, இவங்க புஷ் பண்ணி இந்த பக்கம் தர்றாங்கன்னா ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகுனா அந்த பாலை ரொட்டேட் பண்ண வைக்கும். அந்த லாங்கிடியூனல் வைஸில் எந்த மூவ்மெண்ட் இருக்காது, பட் ரொட்டேட்டிவ் எஃபெக்ட் வில் பி தேர். அதுதான் அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கப்பல். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மொமெண்ட் ஆஃப் த கப்பல். ஸோ வாட் இஸ் மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் மீன்ஸ் த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பல். ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகுது இல்லையா, வித்தவுட் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன். நம்ம இப்போ கேப்பை திறக்கும் போது என்ன பண்ணுவோம், ஒரு கை ஒரு விரல் இந்த இந்த எண்டில் இருக்கும், ஒரு இந்த எண்டில் இருக்கும். அப்போ ரெண்டுமே ஒரே இப்படி திருப்புவோம். ஒன்று இந்த டேரக்ஷனில் இருக்கும், ஒன்று கிளாக் வைஸாக இருக்கும், ஒன்று ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு டேப்பு ஓப்பனிங் டேர்னிங் எ டேப் ஆர் வைண்டிங் அன்வைண்டிங் எ ஸ்க்ரூ, இது எல்லாமே எக்ஸாம்பிள். ஸ்பின்னிங் எ டாப்னா பம்பரத்தை சுற்றி விடுறது. மொமெண்ட் ஆஃப் அ கப்பல் is measured by the product of any one of the forces and the perpendicular distance between the line of action of the two forces. So moment of couple பார்த்தோம், moment is nothing but what the force and the perpendicular distance between the line of action. அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸு ஈக்குவல் தானே, அதனால் ஏதாவது ஒரு ஃபோர்ஸு அந்த perpendicular distance. So same the moment of the couple is nothing but force into perpendicular distance between the line of action of the forces. So the perpendicular distance here they are representing by S. So here S ங்கிற representation யூஸ் பண்ணுறாங்க. So the moment of the couple M is represent பண்ணுறாங்க. So this is the example you can see. நம்ம நாபை திறக்கிறது, ஒரு டேப் திறக்கிறது இப்படி தான் திறப்போம். ஒரு இந்த சைடு ஒரு சைடு இந்த சைடு மூவ் ஆகும். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறதும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறதும் இதுதான் கப்பலுக்கு எக்ஸாம்பிள். Okay, application of torque எங்கெங்கெல்லாம் அப்ளை ஆகுது. A gear is a circular wheel, கியரில் யூஸ் ஆகுது, which is used to change the speed சேஞ்ச் ஆகிறதுக்கு. ஓகேங்களா, அது ஒரு அப்போ ஒரு ரொட்டேட்டிங் வீலில் அங்கேருந்து சேஞ்ச் ஓவர் ஆகி அடுத்த வீலுக்கு ரொட்டேட் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து கியர் சேஞ்ச் ஆகும். கியர் சைக்கிள் பார்த்துருப்பீங்க. கியர் சைக்கிளில் ஒன்று டைட்டாக இருக்கும், ஒரு இதில் வந்து செயின் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும், இன்னொரு இதில் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அது நம்ம ஒரு இதுலேயும் மாறும்போது வேறு ஸ்பீடில் போகும் நமக்கு சைக்கிள்.
ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சீசாங்கிறது நம்ம விளையாண்டுருப்போம். அப்போ ஒரு எண்டில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு லிஃப்ட் பண்ணும்போது இன்னொருத்தவங்கள லிஃப்ட் பண்ணுவோம். அப்புறம் அவங்க கீழே உட்காந்துட்டு எர்த்தை புஷ் பண்ணி மேலே தள்ளும்போது மேலே கீழே இந்த சைடு அந்த சைடுமா நம்ம டாப்லையும் பாட்டம்லையும் போயிட்டு வந்துட்டுருப்போம். ஸோ திஸ் பைவட் எஃபெக்ட் இது வந்து இது அப்போ சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து அங்கிட்டு இங்கிட்டுமா உங்களுக்கு அப் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் எனேபிள்ஸ் த லைட்டர் பர்சன் டு லிஃப்ட் த ஹெவியர் பர்சன். அந்த ஸோ அதில் சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்கும், தட் வில் பி த ஃபல்க்ரம். ஸோ ஹெவியர் பர்சன் அது ஃபல்க்ரது பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் வந்து குறையுது. ஸோ அவங்க வந்து லைட்டாக இருக்கக்கூடிய லைட் வெயிட் பர்சன் வந்து ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ திஸ் எனேபிள்ஸ் த லைட்டர் பர்சன் டு லிஃப்ட் த ஹெவியர் பர்சன். நெக்ஸ்ட் ஸ்டியரிங் வீல். இதுவும் நமக்கு வீல் ரொட்டேஷன் தான். ஸோ இதெல்லாமே டார்க் இருக்கக்கூடிய இடங்கள். ஸ்டியரிங்கை ஒரு கை இந்த சைடும் ஒரு சைடு இந்த கைடும் வச்சுட்டு நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ வி ஆர் அப்ளைங் த force on the steering wheel to change the direction of the moving வெஹிக்கிளோட அதை வந்து ஏதோ ஒரு ராடோட கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸோட என்டையர் பாடியை ஈஸியாக திருப்புற மாதிரி வச்சுருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வில் பி த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ்.